வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸு கோல்டு கலர் பாருங்கள். செல்ஃப் டிசைனில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். செல்ஃப் டிசைனில் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் நல்லா அருமையாக நல்லா வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கிறதெல்லாம் நம்ம எப்படி ரெசினாக தைக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். பாருங்கள், ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒர்க்கு நம்மக்கிட்ட ரொம்ப நல்லாவே நீட்டாகவே பண்ணித்தரோம். நம்ம 100% கேரண்டியோடு தான் பண்ணித்தரோம் எல்லாருக்குமே. நம்ம அதில் இருக்கிற பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ஒரிஜினல் தான் வைக்கிறோம். உள்ளே பார்த்திங்கனாலுமே நம்ம எம்மிங் தான், நம்ம நார்மல் ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தான் தைச்சி எம்மிங் பண்ணுற மாதிரி வரும். இது எப்படி தைக்கிறது என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோல்டு ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்குது இந்த ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது செய்கிறது, நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே சில பேர் வந்து அப்படியே லைனிங் வச்சு தைச்சி திருப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இது வந்து எப்படி தைக்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நல்லா நீட்டாக தைக்கிறது எப்படி வீடியோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதான் எம்ப்ராய்டிங் பேக் டிசைன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லைனிங் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணது, அந்த ஒர்க் பண்ணது இதெல்லாம் இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து கட் பண்ணிடலாம். நம்ம தைக்கிற அளவுக்கு போட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றியும் துணியை. இதை வந்து இப்போ சென்டர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஆர்காத் பண்ணிக்கோங்க. லைனிங்லாம் அதேமாதிரி அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த அர்க்காத்தும் இந்த லைனிங் அர்க்காத்தும் ஒரிஜினல் அர்க்காத்தும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணலாம். பாதி பாதியாக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக வரும் ஃபினிஷிங். இதெல்லாம் இதில் தைக்கிற அளவுக்கு நம்ம மேலே விட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு துணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணின்னு வரலாம். பார்த்திங்கன்னா அழகாக நெக் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ லைனிங்லாம் சுற்றி நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ சென்ட்ரு போட்டிங்கன்னா அந்த சென்ட்ரு வந்து மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. சுற்றி வரும்போது என்னென்னா சில இதெல்லாம் வந்து சென்ட்ரு கொஞ்சம் மாறி வர மாரி வரும். அதுமாரி வரலன்னா சென்டர்லேருந்து தைச்சிக்கணும் உங்களுக்கு. நம்ம லைனிங் இதுமாரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ லைனிங் அட்டாச் பண்ணி வச்சு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். டாட் போட்டுக்கலாம். டாட் போட்டு நம்ம வந்து எப்பவுமே ஃபால்ஸ் துணி தனியாக கொடுத்தா நம்ம அட்டாச் பண்ணுவோம். துணி தனியாக தைச்சி இதுமாதிரி தைக்கிறதுனால நிறையா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இதில். அப்போ நான் வந்து அப்புறமா ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் இது ஏன் இப்படி தைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம துணியிலே மடித்து தைக்கிறதுக்கும் எதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் வரும். இதனால் என்ன பெனிஃபிட்ன்றது நம்ம போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடியோலேயே சொல்கிறேன். நம்ம வீடியோ என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து நல்லாவே தெளிவாக புரியும் உங்களுக்கு. இதுமாதிரி வேலை வந்து நம்ம 100% கேரண்டியோடு பண்ணி கொடுக்கறதுனால நம்ம அந்த இது எல்லாமே ரீசனாக ஃபுல்லாக பண்ணி தருவேன். அதனால் வந்து நம்ம எப்படி ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு வரேன். இது வந்து ஃப்ரண்ட்டு அதேமாதிரி தான் நம்ம துணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து D30 கீழே வந்துடும். இது வந்து இது பண்ணிங்கன்னா அதேமாதிரி தான் தைக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து இது என்ன லைனிங் அப்படியே வச்சு தைச்சி திருப்பிடுவாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து லைனிங்கை வச்சு தைச்சி திருப்பி விட்ருவாங்க. அப்படியே அதுமாரி திருப்பத்து வந்து இந்த நெக் இதெல்லாம் நம்ம அர்க்காத் பண்ணி இது பண்ணும்போது என்னென்னா லைனிங் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து வராது. அது இதுனா வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கிளியர் வரைக்குமே அப்படியே இருக்கிற மாதிரி நிற்கும். இப்போ டாட்லாம் போட்டுக்கலாம். நம்ம துணி கட் பண்ணிவிட்டு டாட் போடுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கல. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட்டிலாம் போட்டு நம்ம இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுன்னா நான் சிங்கிள் சைட் கிரேட் போட்டு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒன் சைட் கிரேட் இது. ஒன் சைட் கிரேட் போடும்போது என்னன்னா அந்த ஆரி ஒர்க் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லெவல் கரெக்டாக வரும். ஒரு மணி கூட உடையாது உங்களுக்கு. அந்த கரெக்டாக வச்சு தையல் போட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். அதுதான் மெயின் இதில். சில பேர் நிறையா பேர் தைக்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரு கேப் வந்துடும். இந்த கேப் வராமல் நம்ம வந்து தைக்கணும். பார்த்திங்கன்னா சென்ட்ரு கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக தைச்சிட்டிங்கன்னா அழகாக நல்லா வந்துடும். சென்ட்ரு கேப் வராமல் இப்போ நம்ம
நெக்கு நம்ம எப்பயும் தைக்கிறோம் இல்லையா, அதேமாரி நம்ம வந்து சிங்கிள் கிரேட்லேயே தான் தைக்கணும். எதுவுமே நாட்டு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம நாட்டு வைக்கிறோம். அதில் நாட்டு வந்து ரெடிமேட்லாம் கிடையாது, நம்ம தைக்கிறது தான் அது. அங்கே கரெக்டாக அந்த நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறாங்களே அந்த ஒர்க் அந்த ஒட்டி தையல் போட்டோம்னா அந்த நூல் வரும். அந்த நூல் ஒட்டி தையல் போட்டுருந்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும் உங்களுக்கு. அதில் சிங்கிள் கிரேடில் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது கரெக்டாக வரணும். கிரேட் வந்து உங்களுக்கு இதாகனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தைங்க. மறக்காது பண்ணி விட்டுட்டு எல்லாம் தைச்சி திருப்பினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நிறைய இது சிங்கிள் கிரேட் போடுறேன்னு போட்டுட்டேன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்காது. அப்படியே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பி அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக வராமல் வரும் நல்லா நீட்டாக. இதை நம்ம தைச்சி இது பண்ணி எப்பயும் ப்ளவுஸ் எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, சாதா ப்ளவுஸ்லாம் அதுமாரி வந்து எம்மிங் பண்ணிக்கணும். எம்மிங் பண்ணுறது வந்து இது கோழிக்கால் எம்மிங்னுவாங்க, அதுமாரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த எம்மிங் பண்ணிங்கன்னா. இப்போ இந்த எம்மிங் வந்துடும். இதுமாரி மடித்து நம்ம துணியெல்லாம் கட் பண்ணிடலாம். வந்து நம்ம சைடு அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஸ்லீவு பார்த்திங்கன்னா டிசைன்லாம் சூப்பர் செம்மையாக வந்திருக்கும். அதில் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்கும். சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அங்கே. அதேமாரி கை லைனிங் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்ட்ரு நான் வைக்கிறது வந்து சென்ட்ரு, பாதியை தைக்கிறது வந்து சென்ட்ரு. இது வந்து லைனிங் அவங்களே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்களா, நான் கைனிக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்டிப் கொடுத்து தைப்பேன். ஒரு லைனிங் எக்ஸ்ட்ரா அந்த பட்டி மாரி கொடுத்து தைப்பேன். லைனிங் அவங்களே எடுத்துன்னு வந்தனால கம்மியாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது வராது துணி அதில், அதனால தான் சிங்கிளாக கொடுக்குறேன் இந்த லைனிங். இது நம்ம ஓவர் தையல் போட்டுக்கலாம் மேலே. இதே மாதிரி இப்போ இது சென்டர் பண்ணி நம்ம வந்து லைனிங் உள்ள அட்டாச் பண்ணிடலாம். நம்ம இது மாதிரினா அட்டாச் பண்ணி இப்படி நல்லா ஒரு ஃபினிஷிங்லாம் பக்காவாக வந்துடும். இதில் நம்ம வீடியோ வந்து எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ வீடியோவில் பேசி ரொம்ப பழக்கம் கிடையாது, அதனால் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா அதனால் கேளுங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக நம்ம கையை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கையை அட்டாச் பண்ணியாச்சு. இதுமாரி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக வரும். இது எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக நல்லா இதுவாக வரும் அழகாக ஃபினிஷிங். இதில் பார்த்திங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா எந்த ஒரு இதுவும் இருக்காது நம்மளுக்கு. ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். நம்ம ஃபிட்டிங்காக எல்லாமே 100% கேரண்டி கொடுத்தா பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அதனால் வந்து ஒர்க்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்குது. கோல்டு ஃபினிஷிங்கு அது செல்ஃப் டிசைன்லேயே தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஏன்னா சாரியுமே அதே கலர் தான், செல்ஃப் கோல்டுனால அதுவுமே நல்லா ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதுமாதிரி நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்மளும் பண்ணி தருவோம். உங்களுக்கு எதனா வேணால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்